ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து கரெக்டாக 10 மணிக்கெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம் ஹால்குள்ளால என்டர் ஆகிரணும். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு 9 மணிக்கெல்லாம் வந்து எக்ஸாம் சென்டருக்கு போகிற மாதிரி வந்து கிளம்பணும் பார்த்துக்கோங்க. ஸோ சென்னை அப்படிங்கிறதுனால இன்றைக்கே வந்து நம்ம கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் கிளம்பிடுவேன் சென்னைக்கு. ஸோ அதுக்கு வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் நான் கொண்டு போகிறேன், அதாவது எக்ஸாம் சென்டருக்கு வந்து என்னென்ன திங்ஸ் வந்து நெசசரி அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் வந்து கொண்டு போகிறேன் அப்படின்னு நான் வந்து இஃப் இன் கேஸ் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து போராட்டம் ஏதாவது நட்ராஜ் சார் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து டேரெக்டாக சென்னையிலேருந்தே அங்கே போயிடலாம் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்களான்லாம் எனக்கு தெரியாது. இது வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் போராட்டம் பற்றி வரல. அப்படி வந்துச்சு அப்படின்னா நான் சென்னையிலேருந்து டேரெக்டாக மதுரை போகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நட்ராஜ் சார் வீடியோ கொடுத்தா தான் நமக்கு தெரியும். இது வரைக்கும் அவங்க எதுவும் வீடியோ கொடுத்த மாதிரி நான் பார்க்கல பார்த்துக்கோங்க. ஒருவேளை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் அப்படி வந்து கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்துட்டு எனக்கு உங்களுக்கு வந்து சொல்கிறது வந்து கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியுமான்லாம் எனக்கு தெரியலை. ஸோ அதனால இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட இதையும் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ என்னென்ன திங்ஸ் எல்லாம் நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். சென்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சுற்றி பார்க்க எதுவுமே போகல. ஜஸ்ட் வந்து எக்ஸாம் போய் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி தான் பிளான் இருக்குது. அப்படிங்கிறதுனால நிறைய திங்ஸ் எதுவுமே கொண்டு போகிற மாதிரி இல்லை. ஸோ என்னோட காலேஜ் பேக்லேயே தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா திங்ஸையுமே பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. நெசசரி திங்ஸ் மட்டும் தான் கொண்டு போகிறேன். ஏன்னா நம்ம ஒரு நாள் தான் அங்கே இருக்க போகிறோம். எக்ஸாம் முடிச்சுட்டு ஒருவேளை மதுரை போகிறதா இருந்தால் தான் நம்ம வந்து மதுரை போயிட்டு வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக வீட்டுக்கே கிளம்பி வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ரொம்பலாம் திங்ஸ் எடுத்துகிட்டு போகல. தேவையானது மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலு எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு முன்னாடி இருந்தே என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே இந்த ஃபைல் ஞாபகம் இருக்கும். நான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேக்கெல்லாம் வந்து பேக் பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். இந்த ஃபைலில் தான் நான் எல்லாமே கொண்டு போக போகிறேன் அப்படின்னு. இது என்னோடய ஃப்ரெண்ட் அனோடஸோட ஃபைலு. ஸோ இது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்களோட ஃபைல் பார்த்துக்கோங்க. என் ஃபைலில் வந்து நிறைய திங்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. சும்மா கடந்து அதை மாற்றிட்டு இருக்க சரியாக இருக்குது. என்னோடய ஒரிஜினல்ஸ் எல்லாமே என்னோடய ஃபைலில் இருக்குது. ஸோ அதையெல்லாம் எடுத்து நீ வேறு எதுலையாவது மாற்றிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுனால இது போய்ட்டேன். இது சும்மா தான் வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் இதில் வச்சு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஹால் டிக்கெட் பார்த்துக்கோங்க, ரொம்ப நெசசரி. ஹால் டிக்கெட் தான் கண்டிப்பாக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோ அட்டாச் பண்ணி வந்திருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த ஹால் டிக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஒருவேளை வந்து உங்களுக்கு இந்த ஃபோட்டோ ஏதாவது கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வச்சுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து எந்த எக்ஸாம் எழுத போகிறதா இருந்தாலும் ஆதார் கார்டும் சரி ஃபோட்டோவும் சரி கண்டிப்பாக கொண்டு போவேன். அவங்க கேட்காங்களோ இல்லையோ நான் கொண்டு போவேன். எனக்கு இதில் ஃபோட்டோ கிளியராக தான் இருக்குது. இருந்தாலுமே நான் வந்து ஆதார் கார்டு அப்புறமா ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவேன். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயுமே சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆதார் கார்டுன்னு இல்லை, நீங்கள் எந்த ப்ரூஃபாக இருந்தாலும் ஓட்டர் ஐடியாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. நான் இல்லைனாலும் கொண்டு போவேன். ஸோ அதனால் நான் வந்து ஹால் டிக்கெட் ரொம்ப நெசசரி. ஸோ ஹால் டிக்கெட் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோட ஒரிஜினலும் வச்சுருக்கேன், அப்புறமா ஜெராக்ஸும் வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுமே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவங்க எது கேட்டாலும் அதை காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா என்னோட ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் நான் நல்ல ஒல்லியாக இருப்பேன் பார்த்துக்கோங்க. இப்போ தான் கொஞ்சம் புஸ்னு ஆகிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து பிளாக் பென் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. பிளாக் ஆர் ப்ளூ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 பெண்ணுமே எடுத்துகிட்டு தான் போகிறேன் பார்த்துக்கோங்க. நம்ம ஃபைலில் பேக் பண்ணியாச்சு. பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை, இவ்வளோ தான். இப்போவே எடுத்து வச்சிடணும். அவசரத்தில் நம்ம எதையாவது மறந்துடுவோம் பார்த்தீங்களா, அதனால் வந்து எல்லாமே எடுத்து வச்சிடணும். சென்னை வந்து பக்கம் கிடையாது சாடி குதிச்சு வரதுக்கு. அதனால் இப்போவே வந்து எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் 2 ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான். இது வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போட்டுட்டு போகிறதுக்காக. இது ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபோனில் வந்து எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல. இது ஒரு நல்ல ஒரு கலர் பார்த்துக்கோங்க. ஒரு மாதிரி அது என்ன சொல்லுவாங்க, அது என்னது கனகாம்பர பூவா? கனகாம்பர பூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு கலர் ஷேடில் வரும். ஸோ ஃப்ரெண்டில் வந்து ஆரி ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆரி ஒர்க் வச்சு கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஃபுல் ஹேண்டு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபுல் ஹேண்டு கிடைக்காததுனால 3/4, அதாவது ஃபுல் ஹேண்ட் இல்லைனா 3/4 தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் ட்ரெஸ்ஸில். எல்லா ட்ரெஸ்லேயுமே வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து 3/4 ஹேண்டு. வேறு ஒர்க்கே கிடையாது. இந்த ஃப்ரெண்டில் இருக்கிற இந்த வெறும் ஆரி ஒர்க் மட்டும்தான். இந்த ஃப்ரெண்டில் கழுத்துக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வெறும் இந்த ஒர்க் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காது ஃபுல்லாகவே. ஸோ ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் இந்த டாப் ஃபுல்லாகவே.
மற்றபடி ரொம்ப லாங் டாப் பார்த்துக்கோங்க. நான் எப்போ ட்ரெஸ் எடுக்க போனாலும் பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸே கிடைக்காது. எனக்கு வந்து ரொம்ப லாங்காக வந்து டாப்ஸ் போடுறதெல்லாம் பிடிக்காது. முட்டிக்கு கொஞ்சம் கீழே போட்டால் தான் எனக்கு வந்து ஏதோ போட்ட மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆனால் என்ன அப்படின்னா எனக்கு அப்படி கிடைக்காது. அதனால நான் வந்து லாங்காக தான் எப்போவுமே எடுக்கிறதா இருக்கும், வேறு வழி இல்லாமல். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வந்து எப்போவுமே லாங்காக தான் இருக்கும், வேறு வழி இல்லாமல் நான் அதே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து இது ரோட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கனகாம்பர பூ கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் சென்டருக்கு போட்டுட்டு போகிறதுக்காக எடுத்திருக்கேன், அதாவது சென்னைக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு வேளை வந்து மதுரைக்கு போகிறதா இருந்தால், அதாவது மதுரையில் போராட்டம் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம போகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்து போட்டுட்டு போகிறதுக்கு நான் எடுத்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு க்ரீன் கலர், சாணி பச்சை மாதிரி ஒரு க்ரீனு. நான் பாருங்கள், இதில் எனக்கு பிடிச்சது என்னென்னா இந்த கழுத்து. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலைங்க, பாருங்களாம் நல்லா இருந்தது. நான் போட்டு பார்த்தப்போ எனக்கு இந்த கழுத்து ஒரு மாதிரி வீக்கட். இந்த ட்ரெஸ்லேயே எனக்கு இந்த கழுத்து தான் நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி வீக்கட் மாதிரி ரொம்ப வரும். இந்த 2 ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் நான் எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வீக்கட் மாதிரி இருக்கும் இதில் கழுத்தில். ஸோ நான் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா கழுத்தெல்லாம் ரொம்ப மாடல்லாம் வச்சு போட மாட்டேன். சும்மா ஜஸ்ட்டு பாக்கழுத்து வைப்பேன், இல்லைனா ரவுண்டு வைப்பேன். ஒரே ஒரு வந்து லாங் ஃப்ராக்கில் மட்டும்தான் எனக்கு வந்து போட் நெக் இருக்குது. மற்றபடி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பாக்கழுத்து இருக்கும், இல்லைனா வந்து ரவுண்டு நெக் தான் இருக்கும். வேறு ஒன்றும் பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இந்த ட்ரெஸ் அப்படியே அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன ரொம்ப பெரிய மாடல்லாம் இல்லை, சின்னதாக இதில் வந்து ஒரு வீக்கட் மாதிரி இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு டாப்பும் கொண்டு போகிறேன். ஒரு மாதிரி பப்படம் மாதிரி இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். ட்ரெஸ்ஸுமே சூப்பராக இருக்கும். இந்த க்ரீன் கலர் ஒரு மாதிரி ஒரு சாணி பச்சை கலரில் இருக்கும். இதோட இது ஹேண்டுமே பார்த்தீங்கன்னா 3/4 தான். நான் சொன்ன மாதிரி நான் 3/4 இல்லைனா ஃபுல் ஹேண்டு தான் போடுவேன். ஸோ 3/4 ஹேண்டு. ஸோ இந்த 2 ட்ரெஸ் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் பார்த்துக்கோங்க. இந்த 2க்குமே பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஷால் வந்து அங்கே எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக ஷால் போடணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா இந்த ஷாலை நான் வியர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்படி ஷால்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்றும் தேவை கிடையாது, பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக வந்து ஷால் போட்டுட்டு தான் போகணும், ட்ரெஸ் கோடு வந்து அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஷாலை வந்து போட்டுட்டு போவேன். ஸோ இந்த ஷாலுமே நான் எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் பேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பிளாக் கலர் அண்ட் ஒரு மாதிரி ஒரு ஆஷ் கலரில் இருக்கிற ஒரு லெகின் மாதிரி உள்ளது தான் எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இவ்வளோ தான் நான் வந்து கொண்டு போகிற திங்ஸு. இனிமேல் எல்லாத்தையுமே பேக் பண்ணணும். அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டிலேருந்து லெமன் ரைஸ் வந்து கொண்டு போயிடுவேன். நம்ம அங்கே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அங்கே போயிட்டு தான் நம்ம வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு டேரெக்டாக அங்கே வந்து போயிட்டு டைமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே ரன்னிங் சேசிங் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் சொன்னாங்க. சென்னை வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்கும், நீ வந்து எவ்வளோ குயிக்காக வந்து ரீச் ஆகுறியோ அவ்வளோ குயிக்காக வந்து நீ எக்ஸாம் சென்டருக்கு போக பாரு. எங்கேயுமே வந்து நின்று வாயை பார்த்துட்டுலாம் நின்னாச்சு அப்படின்னா நம்ம எக்ஸாம் சென்டர் போக முடியாது, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு தெரியாது, போனால் தான் தெரியும். ஸோ போய் பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், எப்போவுமே அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மணி நேரம் உட்காந்து எழுதணும். பார்ப்போம் எக்ஸாம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு தெரியல. தமிழ் ஓகே தான், இங்கிலீஷ் வந்து ஜென்ரல் டாபிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்குற டாப்பிக்கை வச்சு நம்ம எஸ்ஏயாக இருக்கட்டும், லெட்டர் ரைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது அங்கே போய் தான் நமக்கே என்ன அப்படின்னு தெரிய வரப்போகுது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அதுக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்களுமே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் வாங்க நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களை வந்து எனக்கு தெரியாது, ஆனால் என்ன வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என் ஃபேஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வேளை வந்து என்ன தெரிஞ்சுது அப்படின்னா வந்து எல்லாருமே என்கிட்ட வந்து பேசுங்க. உண்மையாகவே நான் ரொம்ப வந்து ஜாலியாக பேசக்கூடிய ஆள் தான், மூஞ்செல்லாம் திருப்பிட்டு போக மாட்டேன். உங்களை எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நான் டேரெக்டாக வந்து பேசிடுவேன். ஆனால் எனக்கு உங்களை தெரியாது, உங்கள் ஃபேஸ் எதுவுமே நான் பார்த்தது கிடையாது. ஜஸ்ட் வந்து நம்ம மெசேஜஸில் தான் பேசியிருக்கோமே தவிர டேரெக்டாக நான் உங்களை பார்த்ததில்லை. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் என்ன நல்லா தெரியும், அதனால் வந்து என்னை எங்கேயாவது வச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேசிடுங்க, நான் கண்டிப்பாக பேசுவேன். ஸோ உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்குமே நான் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். ஸோ பார்ப்போம், சென்னையில் எல்லாருமே மீட் பண்ணலாம். ஸோ இனி டைம் இல்லை பார்த்துக்கோங்க, நான் ரெடி ஆகிட்டு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் லெமன் ரைஸ் வந்து பண்ணி கொடுக்குறேன், நீ அதை நைட்டு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நாளை கழிச்சு எல்லாமே வந்து ஃபுல்லாகவே ஹோட்டலில் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சென்னையில். ஸோ அதனால் வந்து எங்கள் அம்மா இன்றைக்கி நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதான் ஃபஸ்ட் டைமு, அதனால் எப்படி வந்து பார்சல்லாம் பேக் பண்ணணும்னு தெரியாது, என்னெல்லாமோ பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த வாழை இலை செட் ஆகலை. அப்புறம் கடையில் போய் ஒரு கவர் மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கிளம்பியாச்சு. இனிமேல் வந்து போய் பஸ் ஏற வேண்டியது தான், டைம் ஆகிடுச்சு. இனிமேல் நான் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவேன். நான் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சாக்கு மூட்டை ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா சரியான வெயிட்டாக இருக்குது. நான் ரெண்டு துணி அப்படின்னு சொன்னேன், கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து லோட் ஆகிட்டு. ஸோ சாக்கு மூட்டையும் எடுத்துகிட்டு கிளம்பி